மகத் நூற்றாண்டு 1927 2027 சாதி ஒழிப்பு பரப்புரை கருத்தரங்கம். இந்த கருத்தரங்கத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ஆதித்தமிழர் விடுதலை கட்சிக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆதித்தமிழர் விடுதலை கட்சியினுடைய அமைப்பாளர் மரியாதைக்குரிய தோழர் விடுதலை வீரன் எனக்கு ஒரு நெருங்கிய நண்பர். அது மட்டுமல்ல, எனக்குடைய மதுரையில் இருக்கக்கூடிய கருத்தியல் ரீதியாக பேசக்கூடிய ஒரு தோழர்களே மிக முக்கியமானவர். நண்பரை நான் கலைஞர் நூலகத்தினால் முதலில் சந்தித்தேன். அவர் ஒரு பக்கம் புத்தகத்தை எடுத்து படித்துக் கொண்டிருந்தார், நானும் ஒரு பக்கம் புத்தகத்தை எடுத்து படித்துக் கொண்டிருந்தேன். அப்படித்தான் என்னுடைய நட்பு தொடர்ந்தது. எனக்குரிய ஓராண்டு ஈராண்டு அவ்வப்போது லைப்ரரிக்கு போகும்போது அவர்களுடைய நட்பு ஒரு அறிவார்ந்த நட்பாக, படித்த பின் அவருடைய உரையாடக்கூடிய ஒரு இடமாக அவர் எனக்கு அந்த ஸ்பேஸ கொடுத்தார். அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுக்கு முன்பாக இந்த கிரேட் இன்டலெக்சுவல் சொல்லக்கூடிய மும்பையை சேர்ந்த ஆனந்த டெர்லுடுமே அவர் எழுதிய மகத், அந்த நூல் மகத் போராட்டத்தை பற்றியாக ஒரு மிகச்சிறந்த ஒரு பெரிய நூல். அந்த நூல் ஆங்கிலத்தில் அவர் எழுதினார். அது தமிழிலே அப்பொழுது மொழிபெயர்க்கப்பட்டது. அந்த நூலை நானும் அதை படித்துக் கொண்டிருந்தேன். அந்த காலகட்டத்திலே அந்த பகுதியில விடுதலை வீரன் நூலை படித்துக் கொண்டிருந்தார். இருவருமே ஏறக்குறைய ஒரு 10 நாள் 5 நாள் படித்து முடிச்சுட்டு அந்த நூலை படிச்சுட்டு தான் விடுதலை வீரன் சொன்னாரு. இந்த நூலை பற்றியான ஒரு டிஸ்கஷன். அந்த நூல் மிகச்சிறந்த நூல், ஒவ்வொரும் படிக்கக்கூடிய ஆனந்த தேர்ந்தெடுத்து இருக்கக்கூடிய ஒரு இன்டலெக்சுவல். இன்றைக்கு இந்தியாவிலே தலித் இன்டலெக்சுவலி முக்கியமாக பேசப்பட்ட ஒரு இன்டலெக்சுவல். அவர் இன்னும் நம்முடைய இருக்கிறார். அவருடைய அந்த நூலை ஏறக்குறைய ஒரு 5 ஆண்டுக்கு மேல அவர் ஒரு பேராசிரியர் கூட. அந்த நூலை மிகச்சிறந்த ஆய்வு நூல். ஏன்னா அடிப்படையில நான் ஒரு ஆய்வு மாணவன் என்ற அடிப்படையில அந்த நூலை ரொம்ப நூலை பற்றி அதிகமாக என்னுடைய தோழருடன் நான் விவாதம் வச்சிருக்கோம். இந்த மகத் போராட்டத்தை பற்றி அன்றைக்கு காலகட்டத்திலே 1927 அந்த மார்ச் 19 மகத் மாநாடு நடக்குது. அம்பேத்கர் தலைமையேற்று உரை நிகழ்த்துறாரு. மார்ச் 20 அந்த மகத்துல பாத்தீங்கன்னா சகோதர குளத்துல பாத்தீங்கன்னா அந்த பேரணியில போய் அந்த குடிநீர் தண்ணிய அந்த குளத்துல குடிக்கணும். தான் போராட்டம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த விஷயம்லாம் அந்த இதுல அந்த நூலை மிக சிறப்பா இருக்கும். அப்படிப்பட்ட நூலை நாம் என்றோடான ஒரு நாள் நூலை கருத்தரங்க வைக்க வேண்டும் என்று நான் ஆவலோடு இருந்தேன். அதற்கு என்னுடைய அந்த விருப்பத்திற்கு ஏற்ப சமயத்தில் போன வாரம் அவர் 10-20 நாளுக்கு முன்னாடி என்கிட்ட இந்த மாதிரி அதோடைய நூற்றாண்டை முன்னிட்டு நாம் சாதி ஒழிப்பு நூல் அம்பேத்கருடைய நூலை பரப்புரை முன்பாக ஒரு கருத்தரங்க போடுறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மகிழ்ச்சி அடைந்தது. கண்டிப்பாக நாம் பேசியது போல அது இன்றைக்கு காலகட்டத்தில் சாதி ஒழிப்பு நூல் அம்பேத்கருடைய ஆகச்சிறந்த மிகுந்த சிறந்த நூலில் ஒன்று சாதி ஒழிப்பு நூல் தான். அளவு சிறுசா இருக்கும், ஆனா சாதி ஒழிப்பு நூலை அவ்வளவு எளிமையாக மொழிபெயர்ப்பு மூலமாக எளிமையாக கற்றுக்கொள்ளும். ஆனால் சாதி ஒழிப்பு நூல் ஒரு சாதியத்தினுடைய தோட்டத்திலிருந்து சாதியத்தினுடைய முடிவு வரை சாதியம் எப்படி ஒழித்தளிக்க வேண்டும், அது இந்து சமூகத்தில் எப்படி ஒழித்தளிக்க வேண்டும், அதுக்கான வரைமுறை என்ன, அதை ஃபுல்லா அந்த நூலை ஏறக்குறைய அந்த நூலை பாத்தீங்கன்னா நான் பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் படிக்கும் பொழுது 2000 காலகட்டத்திலே அந்த நூலை படித்தேன். அதுக்கு முன்னாடி டெல்லியில போய் ஆங்கிலத்தில் பல நூலை படிச்சுட்டு தொடர்ந்து அந்த நூலை வாசிட்டே இருக்கு. அந்த நூலை சொல்லப்பட்ட ஒவ்வொரு கருத்தும் ஒவ்வொரு வரியும் பார்த்தீங்கன்னா நீங்க மறுபடியும் வாசிக்க தோன்றும், ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய நூல். 1936 அந்த நூல் அந்த தோழர் சொன்ன லாகூரில் நடந்த ஜாத்பாட்டுடைய மண்டலுடைய சீர்திருத்த கமிட்டி, அந்த இதுல சீர்திருத்த அந்த கமிட்டியோடைய அந்த மண்டலுடைய அவங்க என்ன பண்றாங்க, அம்பேத்கருடைய அறிவார்ந்த போராட்டம் ஒரு ஹைலி இன்டலெக்சுவல் இந்து மதத்தை எப்படியாவது ஒரு ஆய்வு அந்த காலகட்டத்தில் யாரும் பண்ணல. அப்படி ஒரு சிறப்பான ஆய்வு பண்ணி அதாவது இந்து மதம் பாத்தீங்கன்னா இந்து மதம் எப்படி இருக்கணும், சாதி எங்க நிற்குது, வர்ண அமைப்பு எப்படி இருக்குது, சதுவனம்னா என்ன, அதுக்கான இடைவெளிகள் என்ன, 4 வருடங்கள் எப்படி இருக்கிறது, இது எப்படி ஒப்பிட்டு பார்ப்பது, சாதியை எப்படி ஒழிப்பது,
அதுக்கு எப்படி வந்து நான் சாதி ஒழிப்புக்கான அந்த காரணங்களையும் அந்த உத்திகளை எப்படி சொல்றேன்? ஏன் இந்து மதத்துல சாதி ஒழியல? ஒழிக்கிறதுக்கான நடவடிக்கை என்ன? சதுரோணம்னா என்ன? அதை தாண்டி வந்து பெண்களுடைய நிலை என்ன அப்படின்ற ஒவ்வொரு அத்தியாயம் பார்த்தீங்கன்னா நீங்க அப்படியே அந்த நூல்ல மிகச்சிறப்பாங்க. அந்த நூலையை தொடர் சொன்னது போல எப்படி அந்த நூல் இருக்கும்ன்றதான் நீங்க அந்த மண்டலுக்கு இவர் தலைமையருக்கு அவர்கள் அழைப்பு கொடுத்து அந்த அழைப்பை ஒரு முறை 2 முறை மறுத்து மறுபடியும் மீண்டும் அழைப்பை ஏற்றுக்கொண்டு அதற்கு தயார் பண்ண உரை தான் இந்த சாதி ஒழிப்பு நூல். அந்த உரைக்கு அதற்கு பதிலாக காந்தியார் கொடுத்த பதில், இவர் பதிலுக்கு பதில் கொடுத்தது. அதுக்கு பின்னாக அந்த கமிட்டியினுடைய சாதாரண சொல்லக்கூடிய வந்தாச்சு மண்டலுடைய செயலர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பதில் கொடுத்தது. கர்ப்பவன் சொல்லக்கூடிய இவருடன் வந்து அந்த ஒரு பிரதியை மும்பையில வந்து வாங்கிட்டு போய் இவர் என்ன அம்பேத்கர் எழுதி வச்சிருக்காரு, அந்த மண்டலுக்கு எப்படி அது உகந்ததா இருக்குமா, அந்த மண்டலுக்கு இது வந்து பார்த்தா அதை ஏற்றுக்கொள்வோமா, இவருடைய கருத்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்பதற்காக ஒரு பிரதியை அம்பேத்கர் கொடுக்குறாரு. இவர் வந்து மும்பையில இருந்து பார்த்துட்டு போறாரு பம்பாயில. அதை வைத்து அவர்களை இப்ப மறுபடியும் நீங்க இந்த உரையில நீங்க சிறப்பாக இருக்கு, மிகச்சிறந்த சாதாரண அந்த கடிதத்தை பார்த்தா சிறப்பா இருக்கு, நீங்க மிகச்சிறந்த ஆய்வாளர், மாற்று கருத்து இல்லை. ஆனா இந்த மண்டலுடைய கமிஷன் இந்த கமிட்டியில வந்து பார்த்தா ஒரு சில வார்த்தைகள் நீங்க மாத்திக்கிறணும் மற்றும் பல்வேறு கருத்துக்களை சொல்லும் பொழுது அம்பேத்கர், அதுதான் அம்பேத்கருடைய இன்றைக்கும் நாம் அம்பேத்கரை ஏன் உலகத்தின் மிகச்சிறந்த ஆகச்சிறந்த அறிவாளி மட்டும் தோழர்களே சமரசம் பண்ணாத ஒரு தோழர், களத்துல மட்டும் இல்ல கருத்துலையும் அப்படித்தான். அதுதான் இன்னைக்கு அம்பேத்கர் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அன்றைக்கு அம்பேத்கர் அவர் கொடுத்த பதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக, நான் ஒரு எழுத்தை கூட மாற்ற மாட்டேன், அந்த தலைமை எனக்கு தேவையில்லை, அந்த தலைமை உரைக்கு தலைமையை நீங்க கேன்சல் பண்ணுங்க, அந்த கமிட்டியை அந்த கூட்டமே எனக்கு வேண்டாம், ஜாத்பாத் மண்டல் கமிஷன் எனக்கு வர வேண்டாம், நீங்கள் கேன்சல் பண்ணுன்னு சொல்லி அறிவித்து விடுங்கன்னு சொல்லிவிட்டார். அதற்கு பின்னால் தான் அந்த உரையோடு சேர்ந்து பிச்சைக்காக சில கட்டுரைகள்லாம் உள்ள இணைச்சு ஆய்வு செய்து அந்த நூலை 1936 வெளியிடுறாங்க. இன்றைக்கு பாருங்க 2026 இந்த நூலுடைய 80 ஆண்டு எச்சா 90 ஆண்டு, கிட்டத்தட்ட 90 ஆண்டு. அந்த மகத்தினுடைய நூற்றாண்டு அதை தாண்டி 36ல அந்த முதல் பிரதி வெளிவரும். நான் டெல்லியில இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட் லைப்ரரிக்கு போறேன். பார்லிமெண்ட் லைப்ரரியில போய் ஒரு ஆய்வுக்காக போயிருந்தேன், ஒரு மாசம் போயிருந்தேன். அப்பொழுது ஒரு செய்தி நான் பாத்தீங்கன்னா 1948ல இந்த நூல் 3ஆம் பதிப்பகம், அந்த நூல், அந்த நூலோட ஒரு காப்பி அங்க இருந்துச்சு. நான் போனது ஆய்வு போது வேற ஆய்வுக்காக போயிருந்தேன், என்னுடைய பிஹெச் ஆய்வுக்காக போயிருந்தேன். ஆனா நான் வந்து அம்பேத்கரை நான் கிட்டத்தட்ட நான் அடிப்படையில் ஒரு அம்பேத்கர், நான் கல்லூரியில் படிக்கும் பொழுது இருந்து பாண்டிச்சேரி மாநிலத்துல இருந்து பார்த்தேன், உயர்களில் இருந்து பார்த்துட்டு அம்பேத்கரை ஏறக்குறைய நானும் 20 ஆண்டுகளாக தேடி தேடி படித்தேன். அந்த அடிப்படையில் அந்த நூலை பார்த்தேன்னா என்னுடைய வேலையை விட்டுட்டு அம்பேத்கர் நூலுக்கு பார்த்தேன். 1948 3ஆம் பதிப்பகம் அந்த பதிப்பு போட்டது, அம்பேத்கர் போட்ட பதிப்பகம், பதிப்பு 46 48 வைக்கிறேன். அந்த பதிப்பதுக்கு அப்பொழுது அம்பேத்கர் முன்னோரை கொடுத்தது. அந்த முன்னோரை அந்த டெக்ஸ்ட் அந்த நூல் அது ஒண்ணு இருந்துச்சு. அதை எடுத்து ஒரு பிரதி எடுத்து நான் கையில வச்சிருக்கேன். ஏன்னா அந்த நூல் ஆங்கில நூல், ஆங்கிலத்துல 1948 ஒரு பதிப்பு போட்டதுல ஒரு பிரதி பார்லிமெண்ட் லைப்ரரியில அது இருக்கு, அதை நான் எடுத்து வச்சிருக்கேன். ஏன் இந்த சாதி ஒழிப்பு நூல் இவ்வளவு முக்கியம்னு சொல்லி அது அம்பேத்கர் அந்த 3ஆம் பதிப்பதுக்கு முன்னோரை வந்து இப்ப அந்த புத்தகம்லாம் எல்லாரையும் பதிப்பு இருக்கும். அதோட முன்னே சொல்லியிருப்பாரு, தமிழ்லையும் அது மொழிபெயர்த்திருக்காங்க சமயத்துல. அதுல முன்னாடி ஏற்கனவே தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டது அப்படின்ற வார்த்தையில அதை போட்டிருப்பாரு. பல மொழியில மொழிபெயர்ப்பு தமிழ மொழிபெயர்த்து இந்த பெரியார் தான் மொழிபெயர்த்தாருங்க, நன்றாக அறிவுன்னு சொல்லி. ஆக இந்த நூல் வந்து அன்னைக்கு வந்து ஆங்கிலத்துல அவர் டிமாண்டா இருந்துச்சு, இன்னைக்கும் டிமாண்டா இருக்கு. 90 வருஷம் கழிச்சு இன்னைக்கும் படிக்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் அந்த நூலை படிக்கும் பொழுது அன்பான தோழர்களே, இளைஞர்களே, வருங்கால இளைஞர்களே, நீங்கள் இந்த நூல்களை நீங்கள் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும். இளைய சமூகம் தான் சாதி ஒழிப்பு நூல் வெறும் சாதி ஒழிப்பு என்று சொல்லிவிட்டு போக மாட்டார்கள். சாதி எப்படி உருவானது, சாதி ஒழிக்க வழி என்ன, இங்க இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா ஜாதி இந்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய பிராமணர்கள் உச்சத்துல இருக்கிறாங்க, அவங்க அறிவுத்திறனோட இருக்கிறாங்க, அது அறிவு சீமை சமூகம். அந்த சமூகம் ஏன் சாதியை ஒழிக்க அவங்க வரல, அதுக்கான தடைகள் என்ன இருக்கு, நீங்க சதுர்மணம் என்றால் என்ன, அந்த சதுர்மணத்துல வந்து 4 பிரிவாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த 4 பிரிவு எப்படி வந்து சாதியை ஒழிக்கும், இன்றைக்கு 4ஆம் பிரிவா மாறி போச்சு, அது எப்படி பண்ண முடியும், சுருதியில எப்படி இருக்கு, நிருஷ்டில எப்படி இருக்கு,
அப்படின்னு சொல்லி பல விதத்தில் அவருடைய அறிவார்ந்த வேலைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுல அந்த நூலை சொல்லியிருப்பார். குறிப்பாக சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த சதுர்மண முறை என்பது அரசியல் அறிவு பெற்ற மாணவர், நன்கு அறிவாளர்கள் நமக்கு தெரியும். சாக்ரட்டிஸுடைய மாணவர் பிளாட்டோடைய மாணவர் அரிஸ்டாட்டில் மாணவர் அலெக்சாண்டர், உங்களுக்கு நன்றாக தெரியாது. பிளாட்டோடைய குடியரசு நூலில் பற்றிய ஒரு தத்துவத்தை அம்பேத்கர் அவர் கம்பேர் பண்ணுவார். பிளாட்டோ சொன்ன அந்த சமூகத்தினுடைய 3 மனிதர்களை அவர் பிரித்து காட்டுவார். பசியோட இருக்கக்கூடிய ஒரு மனிதர்கள், பசியோட இருந்து போர் முறை செய்து வீரராக இருக்கக்கூடிய ஒரு மனிதர்கள், பசியோட இருந்து அறிவு திறனை வளர்க்கக்கூடிய ஒரு மனிதர்கள், 3 மனிதர்களை வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்டோ கிருஷ்ணாவில் தத்துவம் அதே பிளாட்டோ அன்னைக்கு அதை குடியரசு தன்னுடைய நூலை அதை வகைப்படுத்துவார். அதை மேற்கோள் காட்டி இந்த சதுர்வன முறை என்பது பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர் இந்த 4 எப்படி இருக்கு, அந்த எப்படி பிளாட் அதை தவறிட்டாரு, ஆய்வு பண்ண தவறிட்டாரு, அது சரியான முறை கிடையாது. தனி மனிதனுக்கு ஒவ்வொரு மனிதனும் இன்னொரு மனிதனுக்கும் தனித்தனியான ஒரு திறன் உண்டு, தனித்தனியான ஒரு இண்டிவிஜுவாலிட்டி அவனுக்கு இருக்கு. அதை ஒரு 4 பாக்கெட்ல போட்டு நீ பிரிக்க முடியாது, 5 பட்டியில போட்டு நீ பிரிக்கிற மாதிரி பிரிச்சுட்டு இருக்கீங்க. இங்கிட்டு 4 பிரியுது சதுர்வனா, அங்கிட்டு பிளாட்டை 3 போட்டு பிரிக்கிறாரு. மனிதன் அப்படி அல்ல, அவன் பகுத்தறிவு உள்ளவன். ஒவ்வொரு மனிதனும் தனக்கான காலகட்டத்தை மாத்திக்கிட்டே இருக்கிறான், தனித்தன்மை உடையவன் அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் விளக்கம் அந்த நூல்ல வந்து சூப்பரா அதை சொல்லியிருப்பார். ஒரு எவ்வளவு சிறப்பா நீங்க வந்து ஒப்பீட்டு அளவுல வந்து பாத்தீங்கன்னா அறிவார்ந்த சமூகத்துக்கு இந்த நூல் வந்து எப்படி போய் சேரணும் அப்படின்னு சொல்லி அவருடைய ஆளுமையை வெளிப்படுவதற்கு பல சான்றுகள். நீங்க வெஸ்டர்னுடைய பிலாசபர்ல பர்க்கை பத்தி பேசியிருப்பாரு, அரிஸ்டாட்டில் பத்தி பேசியிருப்பாரு, இப்படி பல்வேறு பிலாசபரை பத்தி நீங்க அதை பேசியிருப்பாரு. ஆக இந்த நூல் சாதி ஒழிப்பு நூல் வெறும் சூழ்நிலையோட இந்த நூல் தான் இந்திய சமூகத்தை புரட்டி போட்ட ஒரு நூல். 90 வருஷமாகவும் இன்றும் அந்த நூல் வந்து பேசப்பட்டிருக்கிறது. நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இந்துவும் இல்ல, ஒவ்வொரு இந்தியாவிலும் ஒவ்வொரு குடிமகனும் படிக்கக்கூடிய நூல். வாசிப்பாளர்கள் இருந்தால் இந்த நூலை படிக்காத வாசிப்பாளராக இருக்க முடியும். இந்து சமூகத்திலே இந்த வாழக்கூடிய சமூகத்துல வந்து பாத்தீங்கன்னா எப்படி இந்த சாதி இயங்குது, பௌதிக ரீதியா எப்படி இயங்குது, அதை ஒழிக்கலாம் வழின்னு அவர் சொல்லுவார். சொல்லும் போது வந்து அவர் திட்டமும் வச்சிருப்பார். இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு லட்சிய சமூகம் எப்படி இருக்கணும், சாதிய இடர்பாடுகளை எப்படி நமக்கு அது இடர்பாடு எவ்வளவு இருக்கு, 1, 2, 3 சொல்லி அதை வகைப்படுத்தி கொண்டுகிட்டே போவேன். கடைசியில நான் எப்படி அதுக்கு சஸ்டன் கொடுக்குறேன், என்னுடைய கருத்து என்ன, சாதியத்தை ஒழித்து விட்டு எப்படி கருத்து என்ன சொன்னா, ஓர் உயிர் மடியும் பொழுதுதான் இன்னொரு உயிர் பெற முடியும் சொல்லுவார் கடைசியா. ஆக பழைய கருத்துக்கள் இந்து சமூகம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற அந்த நடைமுறைகளை இதுல வந்து பாத்தீங்கன்னா அது மடியும் பொழுதுதான் இன்னொரு அதே இந்து சமூகத்தை உன்னை உருவாக்க முடியும். அதை எப்படி உருவாக்க முடியும், சுதந்திரம், சமத்துவம் என்ற இந்த கொள்கையை வச்சு நம்ம உருவாக்க சொல்லி பல கருத்துக்களை ரொம்ப ஆணித்தனமா சொல்லி அந்த நூலை முடிக்கும் பொழுதுதான் சொல்லியிருப்பார், நான் உங்களோடு இருக்க மாட்டேன், நீங்கள் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க, நான் சொன்னதான் செய்யுங்க, உங்களுக்கு என்னுடைய கருத்துக்களை பண்ணுங்க, இந்த இந்து சமூகத்தை நீங்க மேலும் பலப்படுத்துங்க. அது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஜனநாயகத்தன்மையோட சமூகமா மாறணும், இந்து மதம் மாறணும் விருப்பம் சொல்லி அந்த நூலை முடித்திருப்பார். அந்த வார்த்தைக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மண்டல் கமிட்டியில வந்து அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்காம இருந்திருப்பாங்க. ஆக இந்த நூல் வந்து ஒரு தலைமை உரைக்கு எழுதப்பட்ட நூல். இன்றும் அது தலைமை உரையாக தான் இருந்தது. இன்றும் அந்த நூல் இந்திய சமூகத்தில அசையா இடத்துல அம்பேத்கர் எழுதிய மிகச்சிறந்த ஆய்வில் ஒரு மாஸ்டர் மிஷன் சொல்லக்கூடிய சாதி ஒழிப்பு நூல். அந்த நூலை வந்து அவ்வளவு ஆய்வு. அன்றைக்கு அவர் எழுதும் போது அம்பேத்கருடைய வயது பார்த்துட்டு இருந்தீங்க. 27 இந்த மகத் மாநாட்டுல முதல் மாநாட்டுல 1927 மார்ச் 19 மாநாடு துவங்குது. அன்னைக்கு தலைமை உரை ஆற்றுறாரு. அந்த தலைமை உரையில பல்வேறு கருத்துக்களை பேசுறாரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா எங்கெங்க சாதிகள் வந்து அன்றைக்கு இருக்கிற வன்ம கொடுமை, தீண்டாமை கொடுமை எப்ப நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த தலைமை உரையிலே பேசுறாரு. அங்க குஜராத்ல கவிதான்ற இடத்துல ஒரு தீண்டாமை, இங்க மகாராஷ்டிரா ஒரு தீண்டாமை, உத்தரப்பிரதேசல இங்க ஒரு தீண்டாமை சொல்லி கணக்குல சொல்லிக்கிட்டே வர காலகட்டத்துல அதே செய்திய பிற்காலத்துல 36 இந்த நூல் வெளியிடும் பொழுது அதே மாதிரி விஷயங்களை இங்கேயும் பதிவு பண்ணியிருப்பார். ஏறக்குறைய 1927-27 சைமன் கமிஷன் வருது. இந்த மகத் மாநாட்டு ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகத் மாநாட்டில் அந்த காலகட்டத்தில் அம்பேத்கர் வந்து பாத்தீங்கன்னா பெரிய இது காந்தியார கடுமையா சாடல. ஏன்னா அந்த மாநாட்டில் ஒரு கோஷம் நடக்குது. ஆனந்த நேமனுடைய மகத்துடைய புத்தகத்தை பதிவு பண்றாரு. அந்த கோஷத்தோட கோஷம் போட்டுட்டு தான், அந்த முழக்கங்கள் போட்டுட்டு தான் அந்த பேரணி அந்த சர்தார் படத்துக்கு போறாங்க.
அந்த முழக்கம் என்பது பாத்தீங்கன்னா சகோதரருக்கு ஜே, அண்ணல் காந்திக்கு ஜேன்னு வார்த்தை வருது. அதுல வந்து அதுக்கு முன்னாடி சிவாஜிக்கு ஜேன்னு வருது. அப்ப அன்றைக்கு காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா காந்தியாரோட கடுமையான மோதல் அவருடைய இல்ல 27ல. 27, 28 தான் சைமன் கமிஷன் வருது. அதுக்கு பின்னாடி 30, 32 வந்து பாத்தீங்கன்னா வட்டமேசை மாநாட்டு. அதுக்கு பின்னாடி 1935 தான் வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குறாங்க. அந்த காலகட்டத்தில் அது நூல் வெளியிடுது, சாதி வெளிப்பாடு நூல். இதை நாம் வரலாற்றை கணக்கில் கொண்டு அம்பேத்கரை எப்படி நாம் உருவாங்குவது, அம்பேத்கரை எந்தெந்த காலகட்டத்தில் அந்த நூலை எழுதினார் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு இந்த நூலை இங்க வந்திருக்கக்கூடிய அனைத்து, அதாவது இங்க வந்திருக்கக்கூடிய சிறப்புகள் வந்திருக்கக்கூடிய நம்முடைய புனித பாண்டியன் தோழர் அவர்கள் பார்த்தீங்கன்னா கடந்த 25 ஆண்டுகளாக தலித் மோர்ச்சனுடைய பத்திரிகை எனக்கு தெரிஞ்சு கடுமையான ஒரு போராளி, மிகச்சிறந்த ஒரு ஆளுமை, இன்டலெக்சுவல். அவருடைய கட்டுரைகள் தமிழகத்தில் இந்து பத்திரிகை வரும்போது ரொம்ப விரும்பி படிச்சு இது பண்ணியிருக்கேன். அவர் சிறந்த போராளி. அதுபோல தாயப்பன் அவர்களுடைய பேச்சை நான் ரொம்ப சிறப்பாக கேட்டிருக்கேன். அதுபோல இங்க கலந்து கூட மற்ற அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நூல் சாதி ஒழிப்பு நூல் வரலாற்றில் என்றும் அழியாத நூல். சாதி ஒழிப்பு நூலை இந்த சமூகம் இன்று ஏற்றுக்கொண்டு அதற்கான சீர்திருத்தத்தை செய்கிறதா என்பது ஒரு கேள்விக்குறியாக இந்த தொடர் போராட்டமாக இருந்து கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தோழர்களுக்கு நன்றி.